வணக்கம். இன்னைக்கு பைத்தன் வேரியபிள்ஸ் பற்றி பார்ப்போம். வேரியபிள்னா என்ன, அதை எப்படி ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக பைத்தன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய டேட்டாவோடவும் இன்ஃபர்மேஷனோடவும் வேல்யூஸோடவும் டீல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி டீல் பண்ணும்போது அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து நம்ம வேரியபிள்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வேரியபிள்னா என்ன? வேரியபிள் அப்படின்னா அது ஒரு கண்டெய்னர். அப்படின்னா அதில் டேட்டா வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்ல ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இப்போது நம்ம எப்படி இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரோக்ராமில் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போது நம்ம போன செஷனில் எழுதின ப்ரோக்ராமையே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். ஸோ இதில் நம்ம வேரியபிளை யூஸ் பண்ணி எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணலாம் இல்லை மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு சின்ன பைத்தனை பற்றின ஒரு ஸ்டோரி. அதாவது பைத்தனோட லேட்டஸ்ட் LTS அப்படிங்கிற வெர்ஷன் 3.8. பைத்தனுங்கிறது வந்து ஒரு நல்ல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம எழுதியிருக்கிறோம். இப்போ இதே ஸ்டோரியை வந்து நாளைக்கு ஜாவாவுக்கு நம்ம அதை மாற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எந்த இடத்துல எல்லாம் பைத்தன் இருக்கோம் அந்த இடத்துல எல்லாம் போய் நம்ம ஜாவான்னு மாற்றணும். ஸோ நான் இங்கே பைத்தன் இருக்கிற இடத்துலலாம் ஜாவான்னு மாற்றுறேன். அதே போல் அந்த பைத்தன் வெர்ஷன் இருக்கிற இடத்துலலாம் வந்து 3.8க்கு பதிலாக நான் 8ன்னு மாற்றுறேன். ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம்னா இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். இதோட அவுட்புட்டில் எல்லாமே வந்து 8 அப்படிங்கிற வெர்ஷன் மாறி இருக்கும். ஜாவா அப்படிங்கிற வெர்ஷன் இங்கே ஜாவா அப்படிங்கிறது இங்கே எழுதப்பட்டிருக்கும். ஸோ இப்போது இது ஒரு 4 லைன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுனால நம்மளால் ஈஸியாக மாற்றிட முடியுது. ஆனால் இதே ஒரு 1000 லைனில் இந்த ப்ரோக்ராம் இருந்ததுன்னா எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சு மாற்றுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நமக்கு வேரியபிள் வந்து ரொம்ப கை கொடுக்கும். நம்ம வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் இங்கே வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ண போகிறேன். லாங்குவேஜ் நேம் is equal to ஜாவா அப்படின்னு கொடுக்குறேன். அதே மாதிரி லாங்குவேஜ் வெர்ஷன் is equal to 8 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் வேரியபிள் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டெய்னர். அதாவது இந்த லாங்குவேஜ் நேம் அப்படிங்கிற வேரியபிளில் இந்த ஜாவாவை வந்து நான் கண்டெயின் பண்ணியிருக்கோம். அதாவது ஜாவா வந்து லாங்குவேஜ் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதே போல் இந்த 8 அப்படிங்கிற வந்து லாங்குவேஜ் வெர்ஷனில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போது எங்கெல்லாமே வந்து ஜாவான் இருக்கும் அந்த இடத்துல வந்து நான் இந்த லாங்குவேஜ் நேமை கொடுக்க போகிறேன். இந்த வேரியபிளை அந்த இடத்துல நான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன், இந்த ஜாவான்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வெல்கம் டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ரிங், அப்புறம் இந்த எக்ஸ்க்ளமேஷன் இதுவும் ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இதுக்கு நடுவில் இந்த லாங்குவேஜ் நேம்ங்கிற வேரியபிளை இங்கே வந்து 2 ப்ளஸ் சிம்பிளுக்கு நடுவில் போட்டிருக்கேன். மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெல்கம் டுவோட இந்த ப்ளஸ் இந்த லாங்குவேஜ் நேம், அதாவது என்ன லாங்குவேஜ் நேம் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த லாங்குவேஜ் நேமை இதோட ஆட் பண்ணிக்கோ, அதோட ப்ளஸ் இந்த எக்ஸ்க்ளமேஷன் மார்க்கையும் ஆட் பண்ணிக்கோ அப்படிங்கிறோம். ஸோ இந்த ப்ளஸ் வந்து ஸ்ட்ரிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது வந்து ஒரு கன்காட்டினேஷன் ஆப்ரேஷன் சொல்லுவோம். அதாவது அந்த ஸ்ட்ரிங்கோட இன்னொரு ஸ்ட்ரிங்கை சேர்த்துக்கிறதுக்கு உண்டான ஒரு ஆப்ரேஷன் தான் ப்ளஸ். ஸோ அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே இங்கெல்லாம் ஜாவான்னு இருக்கும், அங்கே வந்து அதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நான் இதையவே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஜாவான்னு இருக்குது, இங்கே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஜாவான்னு இருக்குது, இது முதல்ல இருக்கிறதுனால நம்ம லாங்குவேஜ் நேம் மட்டும் சொன்னால் போதும், லாங்குவேஜ் நேம் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அதே போல் வெர்ஷனையும் நம்ம மாற்றிக்கலாம். இப்போது இங்கே 8 இருக்கு. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், லாங்குவேஜ் நேமுக்கு பதிலாக லாங்குவேஜ் வெர்ஷன் போடுறேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ளஸ் தேவை கிடையாது, எடுத்துட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வந்து லாங்குவேஜ் வெர்ஷனை போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் லாங்குவேஜ் வெர்ஷன் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம், இப்போ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு ஆன்சரில் எந்த சேஞ்சுமே கிடையாது.
ஏன்னா இப்போ என்ன ஜாவா 8ன்னு கொடுக்கறதுனால ஜாவாவோட ஸ்டோரி உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆயிடுது. இப்போ இதை பைத்தனுக்கு நான் மாற்றணும் அப்படின்னா நான் இங்கே லாங்குவேஜ் நேமை வந்து பைத்தன் அப்படின்னு போடுறேன். லாங்குவேஜோட வெர்ஷன் வந்து 3.8 அப்படின்னு சொல்றேன். இப்போ இதே ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தோம்னா இப்போ பாருங்க அந்த ஸ்டோரி பைத்தனுக்கு கன்வெர்ட் ஆயிடுது. அதாவது 3.8 இஸ் ஆக்டிவ் LTS ரிலீஸ், வெல்கம் டு பைத்தன். முதல்ல வந்து வெல்கம் டு ஜாவான்னு இருந்தது, இப்போ வெல்கம் டு பைத்தன் அப்படின்னு மாறிடுச்சு. பைத்தன் இஸ் அ கிரேட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தன் இஸ் 3.8 அப்படின்னு சொல்லி மாறிடுச்சு. அப்போ ஒரு பெரிய ப்ரோக்ராம் எழுதும்போது இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளால அதை ஈஸியா மேனேஜ் பண்ண முடியுது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுது. இப்போ இந்த வேரியபிளை எப்படி மாடிஃபை பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்த இடத்துல வந்து லாங்குவேஜ் நேமும் லாங்குவேஜ் வெர்ஷனும் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அது வந்து சப்ஸ்டியூட் ஆகி இது பிரிண்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல லாங்குவேஜ் நேமை மட்டும் நான் மாற்றி விடுறேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த லாங்குவேஜ் நேம் எடுத்துட்டு ஈக்குவல் டு ஜாவான்னு போடுறேன். இப்போ பாருங்க, இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணால் என்ன ஆகுது அப்படிங்கிறத பாருங்க. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது முதல் 2 லைனை பாருங்க, லாங்குவேஜ் நேமும் லாங்குவேஜ் வெர்ஷனும் இங்கே வந்து சப்ஸ்டியூட் ஆயிருக்கு. 3.8 இஸ் ஆக்டிவ் அண்ட் LTS ரிலீஸ், வெல்கம் டு பைத்தன் இருக்கு. இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், இந்த லாங்குவேஜ் நேமை வந்து ஜாவான்னு சொல்லி இன்னொரு வேல்யூவை அசைன் பண்ணிட்டேன் அந்த வேரியபிளுக்கு. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்க, ஜாவா இஸ் அ கிரேட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜாவா இஸ் 3.8. ஏன்னா நம்ம லாங்குவேஜ் வெர்ஷனை வந்து மாற்றல, லாங்குவேஜ் நேமை மட்டும் நம்ம மாற்றிருக்கோம், அதனால அந்த வேல்யூ வந்து இங்கே அப்டேட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இப்படி ஒரு வேரியபிளை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். அதாவது அந்த வேரியபிளுக்கு வேற வேல்யூவை நீங்கள் அசைன் பண்ண முடியும். நீங்கள் அப்படி அசைன் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கீழே இருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல அப்டேட் நடக்கும். பைத்தனை பொறுத்தளவுக்கு 3 பேசிக் டேட்டா டைப் இருக்கும். அது ஒன்று வந்து ஸ்ட்ரிங். இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இந்த வித்தின் டபுள் கோட்ல கொடுக்குறீங்க இல்லையா, இதுதான் ஸ்ட்ரிங். இப்போ இந்த ஸ்ட்ரிங் வேல்யூவை வந்து நீங்கள் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறீங்க, இது வந்து ஸ்ட்ரிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே வந்து நம்பர்ஸை நீங்கள் அசைன் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நம்பர் எப்படி அசைன் பண்ணணும்னா அதுக்கு இந்த கொட்டேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ லாங்குவேஜ் வெர்ஷன் இஸ் ஈக்குவல் டு 3.8 அப்படின்னு போட்டுக்கலாம், இல்லை 8 1 2 3 நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு நம்பர் எப்படி அசைன் பண்ணுறது அப்படிங்கிறது. அதே போல பூலியன் அப்படின்னு ஒன்று இருக்கு. பூலியன் அப்படிங்கிறது வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் மேல். இப்போ நான் வந்து மேல் அப்படிங்கிறதுனால ட்ரூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்படி நம்ம வேல்யூஸை வந்து வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம். வரக்கூடிய செஷன்ல இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் என்னென்ன இருக்கு, பேசிக் டேட்டா டைப்பை தவிர வேற என்னென்ன டேட்டா டைப் இருக்கு, இதெல்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைத்தனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸோ சந்தேகமாக இருந்தால் அதை எங்களுக்கு தெரிவிங்க. முடிந்தவரை உங்கள் சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம்.